வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறது சங்க இலக்கியங்களான நற்றிணை, அகநானூறு, நெய்தல் நிலத்துல அதிகமா விளையக்கூடிய தாழை கைதை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரம்பை இலையை வச்சுதான் இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போறோம். அதுவும் ரம்பை இலை சாறை எடுத்து அதுலதான் இன்னைக்கு புலாவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ரம்பை இலை அதிகமா இருக்கு. அதை தான் நம்ம இந்த செடியில இருந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறோம். காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ரம்பை இலை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அந்த நுனிலாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஜார்ல கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்க தேங்காய் பால் எடுக்க போறோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கசகசாவை நல்லா 2-3 தடவை அலம்பி தேங்காவோட சேர்த்து நல்லா 3 தடவையாவது அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா கசகசா அப்பதான் நல்லா மஞ்சு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தேங்காய் பால் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம ரம்பை இலைகளை சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அதையும் நம்ம ஒரு சாறு எடுக்க போறோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம சாறு எடுத்து கையில நல்லா புழிஞ்சிட்டோம்னா நாரா இருக்கும் அந்த ரம்பை இலைகளை பொதுவா நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கிறோம் யாருமே. ஆனா இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா அந்த பகுதிகளில் இந்த ரம்பை இலையோட சாரை அதிகமா பயன்படுத்துறாங்க. உணவுலையும் சரி, ஒரு குடிநீர் பானமாவும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இப்போ புலாவ் பண்றதுக்கு தேவையான பிரியாணி ரைஸ் நம்ம 1.25 உழக்கு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா 2 தடவை அதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு விறகடுப்புலதான் இந்த புலாவ் பண்ண போறோம். சூப்பரா இருக்கும், சீக்கிரமும் ஆயிடும் நம்ம புலாவ். இப்போ நெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் 2 கரண்டி கடலை எண்ணெயும் சேர்த்து சூடான பிறகு சாஜீரா சேர்க்கிறோம். செரிமானத்துக்கு ஒரு சூப்பரான ஜீரகம்னா இந்த சாஜீரா தான். நார்மல் ஜீரகமும் இந்த ஜீரகமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம அரைச்ச விழுது இதோட சேர்க்க போறோம். எப்படி இருக்கு பாருங்க, கலர் நல்லா கிரீனா இருக்கு. இந்த புலாவ் பாத்தீங்கன்னா லேசா ஒரு பச்சை நிறத்தோட அப்புறமா ரம்பை இலையோட வாசனையோட சூப்பரா இருக்கும். நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். கேரட், பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு கம்மியான அளவு போதும். அதிகமா நம்ம சேர்க்கும் போது நமக்கு காய்கறி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சாதத்துல அளவா சேர்த்துக்கிட்டீங்கன்னா புலாவ் பாக்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பரா இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால்ல இந்த புலாவ் வேக வைக்கும் போது நல்ல ஃபிளேவர் இருக்கும், தேங்காய் பாலோட ஃபிளேவர். இப்ப நம்ம 1 உழக்கு அரிசிக்கு 1.5 உழக்கு தண்ணி வைக்கிறோம். நான் 1.25 உழக்கு எடுத்திருக்கேன். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இங்க ரெடி பண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி ஒரு கொதி வந்த பிறகுதான் நம்ம அரிசி சேர்க்க போறோம். அந்த ஒரு கொதியிலேயே இந்த காய்கறி கொஞ்சம் நல்லா வெந்துடும். தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம பிரியாணி ரைஸை சேர்த்துக்கிறோம். தண்ணி கரெக்டா நீங்க வச்சீங்கன்னா புலாவ் பாக்குறதுக்கு நல்லா உதிரியா இருக்கும். நம்ம அந்த ரம்பை இலை சாறையும் நம்ம சேர்த்துட்டோம் பாருங்க. சாதம் கொஞ்சம் நல்லா வெந்து வருது. லேசா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு டம் போட போறோம். தண்ணியில எல்லாம் கொஞ்சம் இஞ்சிருச்சு. அப்புறம் ரம்பை இலையோட இலைகளையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த தக்காளியையே லாஸ்ட்ல நம்ம சேர்க்க போறோம். ஏன்னா தக்காளி நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா தக்காளியோட புளிப்பு அதுல சேர்ந்து சாப்பாட்டோட அந்த ஃபிளேவரையே மாத்திடும். அதனால கடைசியில சேர்த்து நம்ம டம் போட போறோம். இப்போ நம்ம அடுப்புல இருக்கக்கூடிய கங்குகள் எல்லாம் இந்த தட்டு மேல எடுத்து வச்சு ஒரு டம் போட்டுடலாமா? டம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த தட்டை எடுத்து பார்த்தோம்னா அழகா ஈவனா வெந்திருக்கும் பாருங்க. தக்காளி ஒரு பாதி வேக்காடு ஆயிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம சாதத்தை கொஞ்சம் கிளறி விட்டீங்கன்னா தக்காளி சாதம் எல்லாம் அழகா சேர்ந்து நமக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பொறுமையா நம்ம கிண்ட கிண்ட சாதம் உடையாம நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்காக நம்ம அடுப்புல இருந்து கங்கை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல அதுல கொஞ்சம் நெய்யும் சேர்க்கிறோம். அந்த கங்கு மேல தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடின பிறகு அதோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். சாதத்தை நீங்க எடுத்து பார்க்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். இந்த மெத்தடுக்கு டங்கர் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. புலாவ் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி அழகா உடையாம ஒரு 3/4 வேக்காடுல இந்த தக்காளி இருந்துச்சுன்னா இந்த புலாவை சூப்பரா எடுத்து கொடுக்கும். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.